சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்கிற திறமைய தேவன் தவளைக்கும் மனுஷனுக்கும் நிறையவே வச்சிருக்காருங்க. ஸோ தவளையை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு அடுப்பில் கொஞ்ச நேரம் சூடுபடுத்திட்டே இருக்கும்போது சூடு ஏற ஏற இது தன்னுடைய அந்த சூட்டுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டே வருமா. கடைசி அதிக வெப்பத்தின் காரணமாக அதனால் அந்த இடத்துல இருக்க முடியாமல் வெளியே வர முயற்சிக்கும். அப்போ அதனால் வெளியே வர முடியாது, அதிலேயே இறந்து போகும். இதே போல தான் மனுஷன் இந்த பாவை அணுகாது, இந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி அதுக்குள்ளேயே இருந்துட்டு தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில் தான் தெரியும், இதில் நான் ரொம்ப மூழ்கி போயிருக்கிறேன், ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன், ரொம்ப அடிமையாக இருக்கிறேன், நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனோட லைஃப்பில் அதை வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் போய் மாட்டிக்கொள்கிறோம். ஸோ யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசுக்காக தேவனை காட்டி கொடுத்தாங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஒருவேளை மன திரும்பி வந்திருந்தா கூட அவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஆனால் பேர் மறுதளித்தாலும் அன்று சமூகத்தில் மறுபடியும் கிட்டி சேர்ந்தா பாருங்க, அடுத்து அவரோட ஊழிய வளர்ச்சி மாபெரும் ஒரு வெற்றிக்கு நேராக தான் போச்சுதுங்க. ஸோ என்னால் முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் உலகத்தோடு நான் ஒத்து வாழ்ந்தாலும் நான் பரிசுத்தமாக இருப்பேன், நல்ல உலகத்தான் நல்ல நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்க, வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே தான் நம்ம வாழ முயற்சிக்கணும். ஸோ கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆமென்.